ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டு யூஎஸ்ஏ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ, இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இதுதாங்க செம்ம ஃபன்னு, செம்ம அட்ராசிட்டி அண்ட் கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக ஒரு vlog தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் எங்கே கிளம்பி ரெடியாக போஸ் எல்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்க இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் கும்பர்லாண்டு அப்படின்னு ஒரு ஃபால்ஸ், கும்பர்லாண்ட் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் போகலான்னு கிளம்பி ரெடியாக போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழி ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. ஸோ அதை உங்களுக்கும் காமிக்கலான்னு தான் காருக்குள்ளே உட்காந்தே கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். எவ்வளோ அழகாக, எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ரெண்டு சைடும் ஃபுல்லாக இதே மாதிரி மரம் தான். நம்ம ஊரில் நம்ம இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா எங்கே போகணும்? ஒன்று ஹில் ஸ்டேஷன் தான் போயாகணும். ஆனால் இங்கே ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி தனியாலாம் கிடையாது. அந்த வேலையே இப்படி தான் இருக்கும். அண்ட் இது வந்து போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் அட்ரஸ் கேட்கறதுக்காக போனோம். அங்கே வந்து வச்சுருந்தாங்க அவுல் ஒரிஜினல், ஆனால் டெட்டு, உள்ளே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வெளியில் ஒரு ஸ்விங் இருந்துச்சு. நம்மளால் ஸ்விங்காக பார்த்தாவே ஏறி உட்காந்துக்க வேண்டியது. அது இந்த கோவிட் டைமில் போனோம், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும், உட்காராத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, தொடாதன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்குமே. ஆனாலும் ரொம்பவே போர் அடிச்சுது. எவ்வளோ நாள் தான் வீட்லேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டோம். ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். உள்ளே நடந்து போய் என்ட்ரி தாண்டினா ஃபால்ஸை பார்த்துடலாம். ஸோ இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போகிற வழியெல்லாம் ஊர் பெருமை தான் பேசிகிட்டு இருந்தார். ஆமாம், செமையா இருக்கு தங்கா. உள்ள இறங்கி ஆடலாம் போல இருக்கு. மண்ணு தெரியுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஆமா, ட்ரெஸ் எல்லாம் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்கு, அந்த ஃபால்ஸ் இருக்குன்னு. ஆனால் ஒரு தடவை கூட கூட்டிட்டு போனது இல்லை நம்மளை, அதனால தான் கேட்டேன். ஸோ உள்ளே வந்துட்டோம். எல்லா பக்கமும் நோட்டீஸ் போர்டு தான் ஓட்டியிருந்தாங்க, கோவிட், ஸோ 6 feet டிஸ்டன்ஸு, மாஸ்க் போடுங்க அப்படி இப்படின்னு. இதாங்க அந்த ஃபால்ஸு. ரொம்ப பெரிய ஃபால்ஸ் எல்லாம் கிடையாது, அதே சமயம் குட்டி ஃபால்ஸும் கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ஃபால்ஸ் தான். அழகாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹாட் டே அன்னைக்கு. ஆனால் இந்த ஃபால்ஸ் கிட்ட வந்த உடனே கொஞ்சம் சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கார் உட்காந்து ஃபால்ஸை. ஸோ போனால் ஃபோட்டோ எடுக்கணும் இல்லையா, நமக்குன்னு ஃபோட்டோகிராஃபர் எப்பயாச்சும் தான் கிடைப்பாங்க. ஸோ சான்ஸ் கிடைக்கிறப்ப எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி போய் நின்று எடுத்துடுறது. இதெல்லாம் வந்து அவங்க அப்பா பையனை எடுக்கிறது. கண்ணாடி போட்டு கண்ணாடி போடாமல் ஃபோட்டோக்கு மட்டும் நல்லா சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுக்க வேண்டியது. ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபால்ஸில் வந்து ராஃப்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு டைம் ஸ்லாட், ஒரு டைம் ஸ்லாட் இருக்கும். ஸோ அந்த ஸ்லாட்டுக்கு புக் பண்ணிவிட்டு நம்ம அந்த டைமுக்கு போனோம்னா ராஃப்டிங் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தோம். ஸோ இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே உள்ளேருந்து கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி மலையெல்லாம் தாண்டி கடந்து போகிற மாதிரி போகணும். பாருங்கள், ஃபுல்லாகவே மலை தான். ஸோ அதுக்கு கீழே வந்து எப்படி நம்ம பழனியில் ஸ்டெப்ஸ் ஏறி போவோம், அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டெப்ஸும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஊற்று பாருங்கள், அழகாக தண்ணி அதுலேருந்து வடிஞ்சு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ரொம்ப நாள் உள்ளேயே அடைஞ்சு கிடந்து இங்கே வெளியில் போய் பார்க்குறப்பவே ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகிறப்போ. ஏன்னா ஃபுல்லாக காடு, பயங்கர ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ராஃப்டிங்காக இந்த லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஐடி ப்ரூஃப்லாம் காமிச்சிட்டு அதுக்கு ஒரு பர்சன் கூட வருவார். ஸோ அவரையும் கூட்டிகிட்டு நாங்களும் கீழே கிளம்பியாச்சு. ஆனால் என்னென்னா ஒரு ராஃப்டிங் போட்டில் வந்து அட் அ டைம் வந்து 6 பேர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து வைஷாந்த் ரொம்ப சின்ன பையன்தான், அவனை கூப்பிட்டுக்கலாம் ப்ளீஸ் பண்ணி எல்லாம் கேட்டோம். இல்லை, அவங்க வந்து ரூல்ஸ் சோஷியல் டிஸ்டன்சிங்னால நாங்கள் இவ்வளோ தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவனை கொஞ்சம் மேலேயே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டுட்டு நம்ம போயிட்டு வந்து அப்புறம் அவனை கீழே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ ரொம்பவே ஸ்லோப்பாக இருந்துச்சு, இறங்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக அப்படியே கடகடன்னு போனால் சர்க்கியூட்டு கீழே விழுந்து காமெடி ஆகி போயிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலையை கடந்து வந்து அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. கீழே ஃபுல்லாக எல்லாம் காஞ்சி போய் கட்டையாக கடந்துச்சு. என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் பராமரிப்பெல்லாம் இல்லை. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் அவுட். ரொம்பவே நிறைய பேர் வந்திருந்தாங்க. வயசானவங்க கூட வெளியில் வர்றாங்க. ஏன்னா அவங்கள தான் வெளில வரக்கூடாது, பத்திரமா இருக்கணுங்கிறாங்க. ஆனால் வயசானவங்களும் வெளில வந்து என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ஃபால்ஸில். ஸோ பாருங்கள், சுற்றி காடு தான், சுற்றி பச்சை பச்சேர்னு செம்மையாக இருந்துச்சு.
ஸோ இப்போ நாங்கள் வந்து ராஃப்டிங் போகிறோம். ராஃப்டிங்னா செம்மையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், சேஃபாக இருக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லி. ஆனால் செம்ம சொதப்பல் நடந்துச்சு. அது என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்தளவுக்கு ஒரு சொதப்பலை இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதில்லை. அந்த அளவுக்கு பாருங்க, நம்மளால் முன்னாடி போயிட்டாரு. ராஃப்டிங் எங்கே நான் போகிறேன் அப்படின்னு. ஸோ இங்கே ஆக்சுவலி ஸ்விம்மிங்கெல்லாம் அலௌடு இல்லைன்னாங்க. ஆனால் குட்டி பசங்க எல்லோரும் கொஞ்சம் இறங்கி குளிச்சுட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ராஃப்டிங் போட்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து வேறு, இது கயாக்குன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அந்த அங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா, இதுதான் நாங்கள் போகிற ராஃப்டிங். ஸோ ஆக்சுவலி ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் தான் ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக போகிறது. இது வந்து சும்மா இவரும் இருப்பார், நம்மளை உட்கார வச்சு மெதுவாக ஏலேலோ அதுமாரி கூப்பிட்டு போவாங்கள்ல, அப்படி கூட்டிகிட்டு போனார். எனக்கெல்லாம் என்னடா நம்ம ஊரில் வேறு ராஃப்டிங் போகிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோமேனு ஆகிப்போச்சு. ஸோ இங்கேருந்து அந்த ஃபால்ஸ் கிட்ட வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வருவார். அதுதான் வந்து நம்ம மிஷன். ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா அப்படியே பாறை இது என்ன சொல்லி உள்ளுக்குள்ளே போகிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம வெயில். ஆனால் மாஸ்க் வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த உட்காந்துருக்கவர் போடல, அதனால் நாங்களும் எல்லாமே கழுத்துக்கு தான் போட்டிருந்தோம் மாஸ்க்கை. ஸோ அது மாஸ்க்கு எதுக்கு யூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கிறது துடைக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆச்சு. அது ஒருக்கு தான் அது யூஸ் ஆச்சு, அதனால் அது கழட்டாமல் கழுத்துக்கு போட்டுக்கிட்டாச்சு. ஸோ பாவம், ஆனால் கை ரொம்ப வலிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறது. ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ டைம் ஸ்லாட் ஒரு டைம் ஸ்லாட்டில் ஒருத்தர் தான் கூட்டிகிட்டு போவாங்க போல். ஸோ ஆஸ் அ கப்பிள் பிக்சர் பாருங்க, அந்த மாஸ்க்கை போட்டு அசிங்கமாக இருக்குது வேறு ஃபோட்டோ. ஸோ இதுதான் உள்ளெல்லாம் அவ்வளோலாம் ஆழம்லாம் இல்லை, ஓரளவுக்கு தான் ஆழம் இருந்துச்சு. உள்ளெல்லாம் போகிற மாதிரி ஏதோ குகை மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஆன் த ஹோல் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி இது வரைக்கும் கூட எந்த என்ஜாய்மெண்ட் இல்லை. பின்னாடி பார்த்திங்கன்னா செம்ம ஆட்டம் பண்ணியிருக்கோம். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவர் தண்ணியிலலாம் இறங்க வேணாம், கொரோனா அப்படின்னு எல்லாம் பயமெடுத்துனாங்க. ஸோ இங்கெல்லாம் குளிச்சுட்ருக்காங்க, நம்மளும் குளித்தா எதுக்கு வேணாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நினைக்கல. கடைசியில் தான் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த ஃபால்ஸ் கிட்ட போகிறோம். ஆக்சுவலி அப்போ அந்த டைமில் ரெயின்போ தெரியும் வேறு, நல்லா பாருங்கள் அப்படின்னு வேறு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் எதுவும் தெரியல. ஆக்சுவலி இது வந்து சவுத் ஸ்டேட் நயாகராவோட குட்டி நயாகரா வேர்ஷன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு இந்த ஃபால்ஸ்க்கு ஒரு பேர் இருக்குது. ஹஸ்பண்ட் கேட்டாங்க, ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் தான் இல்லை, அட்லீஸ்ட் ஃபால்ஸ் கிட்ட வச்சு கூட்டிகிட்டு போவீங்களா இல்லை சும்மாவே அப்படியே திருப்பிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு. இல்லை வில் கோ நியர் டு தேட் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். தண்ணியெல்லாம் அவ்வளோக்கா ஒன்றும் ஆழமாக கிளியராக இருந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி கச்சன்னு தான் இருந்துச்சு. கீழே கை வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் செம்மையாக அங்கே பாருங்கள், இது வந்து நார்மலாக எடுத்த ஃபோட்டோ, இது வந்து நம்ம கூகுள் பண்ணி கொடுத்த ஸ்டைலிஸ்ட் ஃபோட்டோ. செம்மையாக இருக்குல்ல, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம யாரும் போட்டிருக்க மாட்டாங்களே, ஸோ நம்ம தான் மாற்றி வளைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் போயாச்சு. பக்கத்தில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாரல் அடிக்கும்ல, செம்மையாக இருந்துச்சு. அந்த வெயிலுக்கு அந்த தண்ணி படுறது வந்து அவ்வளோ அப்படியே சொர்க்கமாக இருந்துச்சு. நனையிறோம், தண்ணி படுது அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் இல்லாமல் பரவாயில்ல அப்படி தான் இருந்துச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ சாரல் அடிக்குதுன்னு அந்த தண்ணி விழுற ஃபோர்ஸில். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணோம். லஞ்சும் செஞ்சு கொண்டு போயிட்டோம், ஒருத்தர் ஒரு டிஷ்ஷஸ் செஞ்சு கொண்டு போயாச்சு. ஸோ இந்த ராஃப்டிங் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி குழந்தைங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம எடிட்டிங் எப்படி தண்ணி ரிவர்ஸில் போகுது பார்த்தீங்களா, நம்ம வைஷாந்தி சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருந்தோம். ஸோ ஒன்ஸ் இந்த ராஃப்டிங் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் போய் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கீழே வந்தோம். ஆக்சுவலி ஏறி இறங்குறது பெரிய வேலை, ஃபஸ்ட்டே வந்திருந்துருக்கலான்னு அப்புறம் தான் தோணுச்சு. ஏன்னா இவ்வளோ ஸ்டீப் அண்ட் ஸ்லோப்பாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ மறுபடியும் ஒரு தடவை வந்துட்டு இந்த ராஃப்டிங் போயிட்டு திருப்பி நாங்கள் மேலே போயிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போனோம். ஸோ கால் வலி செமையாக பின்னி எடுத்துருச்சு அன்றைக்கி ஒரு நாளில். இந்தளவுக்கு ஏன்னா டெய்லியுமே நடந்துட்டு இருந்தால் தெரியாது, 2-3 மாதமாக நடக்காமல் திடீர்னு வெளியில் போய் இவ்வளோ நடந்தது வந்து செம்ம டயர்டாகிடுச்சு அன்றைக்கி. ஸோ பாருங்க ஃபால்ஸ் பக்கத்தில் போயாச்சு.
செம்மையாக ஊற்றுது பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இங்கே இறங்கி குளிச்சா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. நான் ஆனால் நம்ம ஊர்லேயே கூட இந்த மாதிரிலாம் போனதில்லை. நிறைய ஃபால்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போனதில்லை. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டா எடுக்க வர்றதில்லை. அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோலேயே இல்லை, என்னை ஃபோட்டோவே எடுக்கிறதில்ல அப்படின்னு போக சொல்லிடுவார். அதனால் கூப்பிட்டு எடுத்துடுறது. தனியாகவே இல்லை, நான் சோலோ ஃபோட்டோவே இல்லை அப்படின்றவாரு. ஸோ பின்னாடி ஃபால்ஸு, முன்னாடி நாங்கள், செம்மையாக இருந்துச்சுல. எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் திஸ் பிக்சர். அவ்வளோதாங்க, ராஃப்டிங் முடிச்சுட்டு ஒரு வழியாக திரும்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபால்ஸுக்கிட்ட இருந்து இவ்வளோ தூரமாக வந்தாச்சு. இவ்வளோ தான் ராஃப்டிங். ஆனால் பில்டப் கொடுத்ததுக்கு கொஞ்சம் சப்புன்னு தான் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் என்ன பண்ணுறது, வெளில போயிட்டு வந்த வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கயாக்கு போகிறாங்க பாருங்களா, இவங்க வந்து ஒருத்தர் ஒன்றில் போகிறாங்க தனித்தனியாக. ஸோ இது வந்து ரெண்ட்டுக்கா இல்லை இது என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது நாங்கள் எதுவும் புக்கும் பண்ணல, என்கொயரும் பண்ணல. ஆனால் அதுனாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்மளே பண்ணி போகிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இப்போது கிராஃப்டிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. இதில் போக தான் முடியலையே, உட்காந்துனாச்சும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஃபோட்டோ, நின்று ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான் கிளம்பணும். பசியும் ஆயிடுச்சு, டைமும் ஆயிடுச்சு. அங்கே வைஷாந்தை விட்டுட்டு வந்து அப்புறம் எவ்வளோ நேரம் அவன் தனியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே அமேசான் காடு மாதிரியே தான் இருக்குது. உள்ளே போனால் என்ன ஆகுன்னு தெரில. ஸோ இந்த கேவ் நல்லா இருந்துச்சு ஃபோட்டோவுக்கு. அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்காமல் ஃபோட்டோ தாங்க நம்ம முக்கியம். எங்கே போகிறோம் வர்றோங்கிறது மெமரி சேவ் பண்ணுறதே ஃபோட்டோ தான். ஸோ வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்சு சாப்பிட்டு இந்த ஆக்சுவலி அந்த மேலேருந்து கீழே வர்ற வரைக்கும் ஒரு ஸ்டாப் இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்டாப்லேயும் ஒரு வியூ ஆஃப் லேக் இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் டைம் நாங்கள் கீழே வந்தோம். வைஷாந்தெலாம் ரொம்பவே டயர்டாயிட்டான். வெயில், செம்ம வெயில் வேறு, டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. தண்ணியும் அப்பப்போ குடிக்க முடியாது, ஏன்னா டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம வீட்டிலேருந்து 3 hours ட்ராவல். ஸோ போயிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கண்டேஜியஸ் பிளேஸு, டாய்லெட் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்பாட் அந்த ஃபால்ஸ் கிட்ட நம்ம வியூ பார்க்குறதுக்கு. ஸோ இது வாட்டர் ஃபாலோட ஜேர்னி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அண்ட் இதில் தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நயாகரா ஆஃப் த சவுத். இந்த கும்பர்லாண்ட் ஃபால்ஸ் வந்து நயாகரா ஆஃப் த சவுத். ஆமாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கேரளாலெலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி இடம் இருக்கும். ஸோ அதனால் இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க சொன்னேன். நான் ரொம்ப அழகாக எடுத்திருக்கேன், அவர் வந்து ஏதோ எடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்ம ஃபோட்டோகிராஃபி. அப்படியே பார்த்தீங்களா, பச்சை பசேர்னு இங்கேருந்து கீழேருந்து மேலே வியூ, வெறும் ட்ரீயை மட்டும் அந்த லீவ்ஸை மட்டும் அப்படியே கவர் பண்ணி. ஸோ நான் சொன்ன செம்ம ஃபன் பிளேஸ் வந்துருச்சு. எப்படி செம்ம ஜாலி. கீழே வந்துட்டு போயிட்டு, ஆக்சுவலி இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி ஃபால்ஸ். நாங்கள் நடந்து வந்தோம் இல்லையா, அங்கே வந்து கீழே இறங்கி தண்ணிக்கிட்ட போகிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே போகலான்னு இவர் வேணான்னாரு. வைஷாந்த் கண்டிப்பாக தண்ணியில் போயே ஆகணும், ஆக்சுவலி அவன் ஸ்விம்மிங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோம். அவனை ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால கண்டிப்பாக தண்ணியில் இறங்கணும். சரி நீங்கள் வரலைன்னா போங்க, நாங்கள் இறங்குறோன்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு போய் இறங்கி ஆடுறதை பார்த்துட்டு எல்லாருமே இறங்கிட்டாங்க. இங்கே வந்து நாங்கள் தான் எங்களுக்கு முன்னாடி யாரும் இல்லை அப்படின்னு நாங்களாம் நினச்சிக்கிட்டோம். அதனால செம்ம ஆட்டம், என்ன சொல்கிறது, லோக்கலாக இறங்கி ஆடியாச்சு. அங்கே போயிட்டு யாரும் இந்தளவுக்கு ஆடலை, அந்தளவுக்கு ஆடிட்டோம். நாங்கள் பார்க்குறவங்களாம் என்ன நினச்சாங்கன்னு கூட நாங்கள் நினைக்கல. ஸ்லோ மோஷன் வீடியோ என்ன, தண்ணியை தூக்கி போடுறது என்ன, கல்லை தூக்கி போடுறது என்ன. வைஷாந்த் ஒரு பக்கம் தனியாக செட்டில் ஆகிட்டான். என்னை விட்டுருங்க, நான் கல்லை பொறுக்கி தூக்கி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்களா ஸ்லோ மோஷன். அதுக்கப்புறம் அதை விட்டு நின்றுச்சு தண்ணி. படத்தில் தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஏதோ ஷாக்காக ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறப்போ அப்படியே பேர்ட்ஸ் எல்லாம் நிற்கும், தண்ணியெல்லாம் நிற்கும், காற்றடிக்காது, அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் தண்ணியவே நம்ம தான் உருவாக்கி இந்த ஃபால்ஸுக்கு விடுறோம். அந்தளவுக்கு வேறு லெவலாக பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. நல்லா இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாள் உள்ளே இருந்ததுக்கு ஏதோ ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு வெளில வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் ஃபன். ஸோ எங்களோட சேர்ந்து இந்த வீடியோவை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned for another updated and interesting video. Until then, bye from Soumya. Tada! Thanks for watching.